Hello friends, 12th standard maths, chapter 12, discrete mathematics, exercise 12.2, AKEC maths, question number 1. Let P, Jupiter is a planet and Q, India is an island, be any two simple statements, given verbal sentence describing each of the following statements. Given that P அப்படின்ற ஒரு simple statement கொடுத்துருக்காங்க, Q அப்படின்ற simple statement கொடுத்துருக்காங்க. இந்த டூ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம இதுக்கு டிஸ்கிரைப் பண்ணணும் வெர்பல் சென்டென்ஸு. The first one is negation of Q, negation of P. இந்த P Jupiter is a planet அப்படின்றதுக்கு இதுக்கு ஆப்போசிட் வேர்டு நம்ம சொல்ல போகிறோம். The second one is P and negation of Q. நெகேஷன்னா ஆப்போசிட், Pயோட ஸ்டேட்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அண்டு அப்படின்ட்டு எழுதி நெகேஷன் ஆஃப் Q போடுவோம். The third one is negation of P or union or Q. இப்போ இந்த Pன்ற ஸ்டேட்மெண்ட்டை ஆப்போசிட்டாக சொல்லணும். இந்த சிம்பிளுக்கு பதிலாக R அப்படின்னு எழுதுவோம். Qவோட ஸ்டேட்மெண்ட்டை எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படி எழுதிடுவோம். The fourth one is P then negation of Q. இம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை தென் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறப்ப தென் B ஸ்டேட்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை, தென் negation of Q, Qவோட ஸ்டேட்மெண்ட்டை ஆப்போசிட்டாக சொல்ல போகிறோம். The fifth one is P if and only if Q, then both side implies அப்படின்னு இந்த சிம்பிளை சொல்லிக்கலாம். எழுதுகிறப்ப if and only if, P if and only if Q அப்படின்ட்டு சொல்லுவோம். Then solution. First one is negation of P. இங்கே நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் Pயோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா Jupiter is a planet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தென் நெகேஷன் இதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா Jupiter is not a planet, not அப்படின்னு ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஆப்போசிட் வேர்டுக்காக. The second one is P then and negation of Q. அப்போ Jupiter is a planet, ஃபஸ்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை, சிம்பிளுக்கு பதிலாக அண்டு போட்டிருக்கோம். இந்தியா இஸ் நாட் அன் ஐலாண்டு ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கோம். Qவோட என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட். The third one is negation of P or Q, then Jupiter is not a planet. Pக்கு ஆப்போசிட் வேர்டு, சிம்பிளுக்கு வந்து R, Qன்ற ஸ்டேட்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படியே எழுதியிருக்கோம். The fourth one is P then negation of Q. Pன்ற ஸ்டேட்மெண்ட் if Jupiter is a planet அப்படியே எழுதியிருக்கோம். சிம்பிளுக்கு பதிலாக தென், இந்தியா இஸ் நாட் ஆன் ஐலாண்டு Qவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக எழுதியிருக்கோம். The fifth one is P if and only if Q, if Jupiter is a planet எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படியே எழுதியிருக்கோம். இந்த சிம்பிளோட நேம் மட்டும் if and only if India is an island, எந்த சேஞ்சஸும் Pக்கும் Qக்கும் இல்லை, சிம்பிள் நேம் மட்டும் எழுதியிருக்கோம். Question number 2. Write each of the following sentence in symbolic form using statement variable P and Q. The first one is 19 is not a prime number and all the angles of a triangle are equal. The second one is 19 is a prime number or all the angles of a triangle are not equal. The third one is 19 is a prime number and all the angles of a triangle are equal. The fourth one is 19 is not a prime number. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை சிம்பாலிக் ஃபார்மில் வந்து நாம் ஃபாலோ பண்ணணும். அதில் ப்ரைம் நம்பர் 19 இஸ் ஏ நாட் ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஆங்கிள் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். இதில் அண்டு ஆறு அண்டு நாட் இந்த ஃபார்மேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம் சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும். ஆன்சர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் P ஆஃப் 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். 19 ஒரு ப்ரைம் நம்பர்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், ஒரு ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். அண்டு Q ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல், அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் Q ஸ்டேட்மெண்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ சிம்பாலிக் ஃபார்ம் பார்த்தோம்னா த ஃபஸ்ட் ஒன் இஸ் 19 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். அப்போ அதுக்கு நெகேஷன் வரணும். ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல், ஃபஸ்ட்டுக்கு அப்படியே வந்திருக்கணும். 19 இஸ் எ ப்ரைம் நம்பர், ஒரிஜினலாக ஸ்டேட்மெண்ட் P அப்படியே வந்திருக்கணும். ஆர் அப்படின்னா யூனியன், ஃபஸ்ட்டு கொஷினுக்கு அண்டு. ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் நாட் ஈக்குவல், அப்போ இந்த ஃபார்முக்கு நெகேஷன் வரணும். தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா 19 இஸ் ஏ ப்ரைம் நம்பர், நோ சேஞ்சஸ், அண்டு சிம்பிள் வரணும். த ஆங்கிள் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபோர்த் ஒன் இஸ்
19 is a not a prime number. அப்போ நெகேஷன் வரணும். ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், நெகேஷன் ஆஃப் P and Q. இங்கே நாட் வந்ததுனால போட்டிருக்கோம். செகண்டுக்கு இங்கே எந்த சேஞ்சஸும் இல்லை, ஆருக்கு அப்புறமா ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் நாட் ஈக்குவல்ன்றதுனால ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கோம். செகண்டுக்கு P ஆர் நெகேஷன் ஆஃப் Q. த தேர்ட் ஒன் இஸ் எந்த சேஞ்சஸும் இல்லை, பட் என்ன சிம்பிள் அண்டு சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஆப்போசிட் எது வரல, ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் P அண்டு Q. த ஃபோர்த் ஒன் இஸ் ஒன்லி P ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஆப்போசிட்டாக வந்திருக்கு. அதனால் நெகேஷன் ஆஃப் P அப்படின்ற சொல்யூஷன் இந்த கொஷினுக்கு கொடுத்துருக்கோம். கொஷின் நம்பர் 3, determine the truth value of each of the following statements. The first one is, if 6 plus 2 equal to 5, then the milk is white. The second one is, China is in Europe, or square root of 3 is an integer. The third one is, it is not true that 5 plus 5 equal to 9, or Earth is a planet. The fourth one is, 11 is a prime number and all the sides of a rectangular are equal. இந்த இதுக்கு ட்ரூத் வேல்யூ ஒவ்வொன்றும் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க இந்த 4 கொஷினுக்கு. த ஃபஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா 6 + 2 = 5, தென் த மில்க் இஸ் ஒயிட் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு P, இந்த வேல்யூ ஆஃப் தென் ஆர் இம்ப்ளைஸ் Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து என்னவாக இருக்குங்க, நமக்கு 6 + 2 = 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆனால் அந்த மில்க் இஸ் ஒயிட் அப்படின்றது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்ப B தென் Q, P வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றது நமக்கு கன்சிடர் இல்லை. Q வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ட்ரூ. ஸோ தென் த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ T அப்படின்னு சொல்லிக்கலாம். த செகண்ட் ஒன் இஸ், China is in Europe or square root of 3 is an integer. இப்போ இது சைனா வந்து யூரோப்பில் இல்லை, ஃபால்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் ஆன் இன்டிஜர் வந்து இட் இஸ் ஃபால்ஸ், ஆல்சோ ஃபால்ஸ். அப்போ ரெண்டுமே ஃபால்ஸாக வருது. செகண்டுக்கு பாருங்கள், இந்த P ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ஃபால்ஸாக இருக்குது, ஆர் Q ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ஃபால்ஸாக இருக்குது. ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸ். தேர்ட் ஒன் இஸ், இட் இஸ் நாட் ட்ரூ தட் 5 + 5 = 9 ஆர் எர்த் இஸ் ஏ பிளானட். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எர்த் இஸ் ஏ பிளானட் ஆல்சோ ட்ரூ. அப்போ இந்த ட்ரூத் வேல்யூ ஆல்சோ ட்ரூ. தேர்டுக்கு பாருங்க, நெகேஷன் ஆஃப் P ஆர் Q இஸ் ட்ரூ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 5 + 5 = 10ன்னு வரணும், ஆனால் அங்கே 9 வந்திருக்கு. இட் இஸ் நாட் ட்ரூ. அந்த வேல்யூ வந்து ட்ரூ, அதுதான் சொல்கிறோம். அப்போ தென் த நெகேஷன் ஆஃப் P யூனியன் ஆஃப் Q இஸ் ஆல்சோ, தேர்ட் ஒன் இஸ் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூ வேல்யூவை நெகேஷன் சொல்லிக்கலாம். ஃபோர்த்து, 11 is a prime number and all the sides of a rectangular are equal. So it is a, first one is 11 is a prime number is true. Second one is all the sides of the rectangular are equal னு கொடுத்துருக்காங்க. It is false. அப்போ true and false. True and false ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும். ஒரு ஃபால்ஸாக இருந்தாலும் அண்டு ஸ்டேட்மெண்ட் வந்ததுனால இட் இஸ் ஃபால்ஸ். அப்போ ஃபோர்த்துக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். Question number 4, which one of the following sentence is a proposition? The first one is 4 + 7 = 12. The second one is what are you doing? The third one is 3n less than equal to 81. N belongs to capital N, natural number. The fourth one is peacock is our national bird. The fifth one is how tall this mountain is. This 5 கொஷினுக்கு find the sentence is proposition அப்படின்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. that one is, the first one is, ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 + 7 = 12 அப்படின்ருக்கு. ஸோ இட் இஸ் ஏ ப்ரப்போசிஷன். இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7 + 4 ஆட் பண்ணையில் நமக்கு இது ஒரு 3, அது ஒரு 11 அப்படின்னு கிடைக்கும். இது ப்ரப்போசிஷன் தான் இருக்குது. தட் மீன்ஸ் செகண்டு, the what are you doing, the what are you doing அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாட் ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் செகண்டுக்கு. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இது ப்ரப்போசிஷனில் வராது, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வரப்போகுது. அதனால் செகண்ட் ஒன் இஸ் நாட் ப்ரப்போசிஷன். தேர்ட் ஒன் இஸ் 3n less than equal to 81, n belongs to n, capital N.
ஸோ இட் இஸ் ஏ 3 பவர் n நம்பர். இதுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, 3ன்னு வரப்போகுது. 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனிதிங் பவர் வேல்யூ 0 வேல்யூ 1. 2 சப்ஸ்டிட் பண்ணால் 9 அப்படின்னு வரப்போகுது. 3 சப்ஸ்டிட் பண்ணால் 27. 4 சப்ஸ்டிட் பண்ணால் இது போகுது. அப்போ மேக்ஸிமம் இதோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு 81. அது கண்டிஷன் இதுக்குள்ள கவுண்டபிளாக வராது. நேச்சுரல் நம்பர் கொடுத்ததுனால எபோவ் வேல்யூவாக போகும். அப்போ the third one is answer is a proposition. The fourth one is peacock is our national bird. The fourth one is peacock is a national bird. It is a proposition. The fifth one is how tall this mountain is. It is a not proposition. It is a exclamatory sentence. Question number 5. Write the converse, inverse and contrapositive of each of the following implications. The first one is if x and y are numbers such that x equal to y, then x squared equal to y squared. The second one is if a quadrilateral is a square, then it is a rectangle. The first one is given statement true form P. X and y are numbers such that x equal to y அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுங்க. தென் Qவோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா the first one solution converse the form of Q tends to P, Q tends to Q then B அப்படின்னு எடுத்தோம்னா if x and y are numbers such that x squared equal to y square, then x equal to y. Converse. The inverse part means negation of P then negation of Q. Negation of P then negation of Q. Then if x and y are the numbers such that x not equal to y, then x square not equal to y square. The third one is contrapositive. That means negation of Q then negation of P. If x and y, இந்த இடத்துல y போட்டுங்க, v போட்டிருக்கு, y are the numbers such that the x square not equal to y square, then x not equal to y. This is a negation of Q, negation of P, then அப்படின்ற ஃபார்ம் ஃபாலோ பண்ணியிருப்போம். தென் செகண்ட் ஒன் இஸ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு என்ன எடுத்துக்கலாம், ஏ குவாட்ரிலேட்ரல் இஸ் ஏ ஸ்கொயர். குவாட்ரிலேட்ரல் இஸ் ஏ ஸ்கொயர் ஸ்டேட்மெண்ட் பி எடுத்துக்கங்க. அண்டு Q வந்து ஏ குவாட்ரிலேட்ரல் இஸ் ஏ ரெக்டாங்கிள் அப்படின்னு இன்னொரு ஃபார்ம் எடுத்துக்கங்க, Q ஃபார்ம். அப்போ தென் கன்வர்ஸ் வந்து Q then P, Q then P. If a rectangle, இது quadrilateral is a rectangle, then it is a square. The then அப்படின்றது symbol Q then B. The inverse, if negation of P, then negation of Q. If a quadrilateral is not a square, then it is not a rectangle. Then contrapositive, third one is if a quadrilateral is not a rectangle, then it is not a square. The question number 6, construct the truth table the following statements. The first one is negation of P and negation of Q. The second one is P and negation of U, whole of negation. P or Q or negation of Q. Negation of P then or. Negation of P and B implies, both side implies or if and only if Q. Fourth one is negation of P then or and B if and only if Q. இந்த 4க்கும் நம்ம ட்ரூத் டேபிள் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. The first one is given that 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க P and Q. அப்போ P and Q அப்படின்னா ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். இந்த PQ காமன் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு 2 வந்து ட்ரூவாக இருக்கும், நெக்ஸ்ட்டு 2 வந்து ஃபால்ஸாக இருக்கும். Qவோடது வந்து ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸாக இருக்கும். இப்படி ஏன் வச்சுக்கோங்க. இப்போ நெகேஷன்னா Pக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய டேர்ம் ஃபால்ஸ், ஃபால்ஸ், ட்ரூ, ட்ரூ. நெகேஷன் ஆஃப் Qனா Qவில் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டு ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ. தென் போத் ஆல்சோ அண்டு, ரெண்டுன்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம் மட்டும்தான் எடுத்து எழுதுவோம். ஃபால்ஸ் ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூனாலும் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னாலும் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ அப்படின்னா ட்ரூ வரும். இப்போ ஒன்லி ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ வரும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும், மீதி எல்லாம் ஃபால்ஸ். அப்படியே வச்சுங்க அண்டு கண்டிஷனில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு. த செகண்ட் ஒன் இஸ் ட்ரூத் டேபிள் P and negation of Q.
ஆல் டோட்டல் பிஃபோரில் வந்து நெகேஷன் வந்திருக்கு. அப்போ இதுக்கு காலம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் தான், P அண்டு Q. Pக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து ட்ரூ ஆகும், நெக்ஸ்ட்டு 2 வந்து ஃபால்ஸாகவும் இருக்கும். Qக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ். இப்போ இந்த ப்ராக்கெட் இன்சைடு பாருங்கள், நமக்கு நெகேஷன் ஆஃப் Q இருக்குது. Qக்கு என்னவோ அப்படியே அது இருக்கிறது ஆப்போசிட்டாக வரும். இப்போ இங்கே ட்ரூவாக இருந்தால் இங்கே ஃபால்ஸ் வரும், இங்கே ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ வரும், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ வரும். தென் நமக்கு என்ன டேர்ம் வேணும், ப்ராக்கெட் இன்சைடு ஃபஸ்ட்டு வேணும், P அண்டு நெகேஷன் ஆஃப் Q. கம்பேர் P காலத்தையும் நெகேஷன் ஆஃப் Q காலத்தையும் ரெண்டும் கம்பேர் பண்ணணும். அது ரெண்டும் அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ அண்டு சிம்பிள்னால் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும். அப்போ ஃபஸ்ட்டில் வந்து ட்ரூ அண்டு இதில் ஃபால்ஸாக இருக்குது, அப்போ ஃபால்ஸ் வரும். Pயில் வந்து ட்ரூவாக இருந்து நெகேஷன் ஆஃப் Qலையும் ட்ரூவாக இருக்குது, அப்போ ட்ரூ வரும். இங்கே ஃபால்ஸ்னால் ஃபால்ஸு ட்ரூனாலும் ஃபால்ஸ் இந்த காலமன். இப்போ இதுக்கு டோட்டலாக நெகேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ டோட்டலாக ஐடென்டிஃபை பண்ணையில் இந்த டேர்முக்கு நெகேஷன் ஆப்போசிட்டு, இந்த லாஸ்ட்டுக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய காலத்தில் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டு. இப்போ இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ட்ரூவாக மாறிடும், இங்கே ட்ரூ இருக்குது, இங்கே ஃபால்ஸாக மாறிடும், இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ட்ரூவாக மாறிடும், இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ட்ரூவாக மாறிடும். The third one is P or Q or negation of R. இது ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட் தான். Pக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ் 4 ரோஸ் வந்து ஃப்ரேம் ஆகிருக்கும். இங்கே Qக்கு அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இன்சைடு பாருங்கள், P or Q. Pயும் Qயும் ஆர் பண்ண போகிறோம். ஆர்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ போட்டுக்கலாம், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 2ல் ட்ரூவாக இருக்குது, ட்ரூ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூ, தேர்ட் ரோவில் ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னா ட்ரூ, ஃபோர்த் ரோவில் பாருங்கள் ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது, ஃபால்ஸ். அடுத்தது நெகேஷன் ஆஃப் Qக்கு என்ன காலத்தில் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ண போகிறோம். அப்போ ஃபால்ஸ் ட்ரூ. இப்போ கம்பேர் வித் இந்த 2 ரோவை P or Q, நெகேஷன் ஆஃப் Q, இது ரெண்டும் கம்பேர் பண்ண போகிறோம். அதோட ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆர் கண்டிஷனில் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸு, மீதியெல்லாம் ட்ரூ. அப்போ ட்ரூ ஃபால்ஸில் ட்ரூ வரும், ட்ரூவில் ட்ரூ வரும், ட்ரூ ஃபால்ஸில் ட்ரூ வரும், ஃபால்ஸ் ட்ரூவில் ட்ரூ வரும். அப்போ லாஸ்ட் காலமன் ஃபுல்லாக ட்ரூவாக வரும். The fourth one is answer. Negation of P, then or, and P if and only if Q. அப்போ then இங்கே பாருங்கள் PQR 3 ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா 2^3 = 8 ரோஸ் ஃப்ரேம் ஆகும். அதாவது 2 ரோ அப்படின்னா 2^1 2, ஒன்லி ட்ரூ ஃபால்ஸ்னு வரும். 2 ஸ்கொயர் அப்படி 2 ஸ்டேட்மெண்ட் வந்துருந்துச்சுன்னா 4 ரோ வரும். 3 ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா 8 ரோ வரும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு Pக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 வந்து ட்ரூவாக இருக்கும், நெக்ஸ்ட்டு 4 வந்து ஃபால்ஸாக இருக்கும். Qவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து ட்ரூவாக இருக்கும், நெக்ஸ்ட்டு 2 ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு 2 ட்ரூ, நெக்ஸ்ட்டு 2 ஃபால்ஸ். ஆருக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸாக இருக்கும். இது நம்ம நீங்கள் இந்த 3 காயின் த்ரோ பண்ணால் என்ன ப்ராபபிலிட்டி வருதோ அதோட ஃபார்மும் இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்ல். இதே மாதிரி என்ன அந்த ப்ராபபிலிட்டி ஃபாலோ பண்ணுறோமோ அதே சேம் ஃபார்ம் தான் இதுவும். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்காக தான் நம்ம டோட்டல் பாசிபிலிட்டிஸ் வேல்யூவை இந்த 3 காலத்தில் எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு நெகேஷன் ஆஃப் P வேணும். அப்போ P ஸ்டேட்மெண்ட் காலத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட்டாக நெகேஷன் ஆஃப் Pயில் எழுதியிருக்கோம். நெகேஷன் ஆஃப் P தென் ஆர். நெகேஷன் ஆஃப் P வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, தென் ஆர். இந்த தென் மீன்ஸ் அந்த ஆரோட வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ ஆகும், ரிமைனிங் எல்லாம் இதாகும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ ஆகும். அப்போ தென் P நெகேஷன் ஆஃப் Pயிலேருந்து ஆர் கம்பேர் பண்ணுங்கள். ஃபால்ஸ் ட்ரூ ஆகும், ரெண்டுமே ஃபால்ஸ் ட்ரூ ஆகும், ஃபால்ஸ் ட்ரூ ஆகும், ரெண்டுமே ஃபால்ஸ் ட்ரூ ஆகும், ரெண்டுமே ட்ரூ ஆகும். ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸாக மாறிடும். ஃபால்ஸ் ட்ரூ வந்து ட்ரூவாக வரும், ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸாக போகும். ரெண்டுமே ட்ரூ வந்து ட்ரூ ஆகும், ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸாக மாறிடும். தென் நெக்ஸ்ட் ப்ராக்கெட் P if and only if Q. கம்பேர் வித் P அண்டு Q போத் சைடு அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ. அப்போ ரிமைனிங் மாறி வந்துச்சுன்னா அது ஃபால்ஸ். இப்போ Pயில் ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது, ட்ரூ வந்தாச்சு, ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது, ட்ரூ வந்தாச்சு. ட்ரூ ஃபால்ஸ் வந்திருக்கு, ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் வந்திருக்கு, ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ வந்திருக்கு, ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ வந்திருக்கு, ஃபால்ஸ், ரெண்டுமே ஃபால்ஸாக வந்திருக்கு, ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸாக வந்திருக்கு, ட்ரூ. இப்போ கம்பேர் வித் லாஸ்ட் டேர்முக்காக
the negation of P, then Q, and P if and only if Q. இந்த லாஸ்ட் 2 காலத்தில் ஃபைன் பண்ணதை கம்பேர் பண்ணி லாஸ்ட் காலத்தில் எழுத போகிறோம் அண்டு சிம்பிள். ஸோ அண்டு கண்டிஷன் நமக்கு தெரியும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, ரிமைனிங் ஃபால்ஸ். அப்போ லாஸ்ட் காலத்தில் உள்ளது ட்ரூவாக இருக்குது, ட்ரூவாக இருந்தால் ட்ரூ ஆகும், ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகும், ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸு, ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸு, ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸாக இருக்கும், ட்ரூ வந்து ட்ரூவாக மாறிடும், ஃபால்ஸ் ட்ரூ வந்து ஃபால்ஸாக இருக்கும். இந்த ட்ரூத் டேபிளில் ரொம்ப ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். Question number 7. Verify whether the following compound proposition or tautologies or contradictions or contingencies. The first one is P and Q and negation of P or Q. The second one is P or Q and negation of Q, whole bracket first இருந்து இது வரைக்கும், then Q. The third one is P then Q, if and only if, negation of P, then Q. The fourth one is P then Q and Q then R. Then P then R. இந்த 4க்கு தான் வந்து நம்ம செக் பண்ணணும். The solution first one is truth table P and Q and negation of P or Q. Only 2 statement form தான் இருக்குது. அப்போ ட்ரூ ஃபால்ஸ் பிக்கு எழுதியிருக்கோம், கியூக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ்னு எழுதியாச்சு. ப்ராக்கெட் இன்சைட் இருக்கக்கூடியதுக்கு பி அண்டு கியூ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, ரிமைனிங் ஃபால்ஸ் ஆயிரும். பி ஆர் கியூ ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கிறது மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும், ரிமைனிங் ட்ரூ ஆயிரும். தென் நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ, இங்கே என்ன இருக்கோ அப்படியே ஆப்போசிட்டில் போட்டிருக்கோம், ஃபால்ஸ் ட்ரூ. தென் பி அண்டு கியூ அண்டு நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ, இந்த லாஸ்ட் 2 காலத்தில் இருக்கிறத கம்பேர் பண்ணி அண்டு கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ போட முடியும். ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ் ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ். இதில் எல்லாமே வந்து ட்ரூ வரல, எல்லாமே எஃப்பாக தான் இருக்குது. ஸோ இனி above the truth table லாஸ்ட் காலம் and entries are F. show the given proposition is a contradiction. The second one is same, the truth table for P or Q and negation of Q, total bracket, then Q. அப்போ இங்கே நமக்கு ஆர் டேர்ம் வரல, ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட் தான். தென் ஃபஸ்ட்டு P மீன்ஸ் ட்ரூ ஃபால்ஸ், Q மீன்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். தென் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இன்சைடு P ஆர் Q வந்திருக்கு, ஆர் மீன்ஸ் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ், ரிமைனிங் எல்லாம் ட்ரூவாக இருக்கும். அப்போ P ஆர் Qவில் ட்ரூ ஃபால்ஸ். நெகேஷன் ஆஃப் பிக்கு வந்து பி ஏற்கனவே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதிக்கலாம், ஃபால்ஸ் ட்ரூ. தென் பி யூனியன், தட் மீன்ஸ் ஆர் கியூ அண்டு நெகேஷன் ஆஃப் பி. இப்போ நம்ம ஃபைன் பண்ண இந்த 2 டைமையும் அண்டு சிம்பிள் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ அண்டு சிம்பிள்னால் என்ன சிம்பிள் வரும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூவாக வரும், ரிமைனிங் ஃபால்ஸாக வரும். அப்போ ட்ரூ ஃபால்ஸுக்கு ஃபால்ஸ் வரும், ட்ரூ ஃபால்ஸுக்கு ஃபால்ஸ் வரும், ட்ரூக்கு ட்ரூ வரும், ஃபால்ஸ் ட்ரூக்கு ஃபால்ஸ் வரும். இப்போ கம்பேர் வித் த டோட்டல் ஸ்டேட்மெண்ட் தென் கியூ, இதுக்கு முன்னாடி ஃபைன் பண்ண இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கியூவோட கம்பேர் பண்ண போகிறோம். என்ன சிம்பிள்னால் தென். அப்போ ஃபால்ஸ் டு ட்ரூ வந்தால் ட்ரூ வரும், ஃபால்ஸ் டு ஃபால்ஸ் வந்தாலும் ட்ரூ வரும், ட்ரூ டு ட்ரூ வந்தால் ட்ரூ வரும், ஃபால்ஸ் டு ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ வரும். லாஸ்ட் காலம் ஃபுல்லாக ட்ரூவாக இருக்குது. திஸ் above truth table the last column and entries are T. So the given proposition is a tautology. The second one is வந்து இதுக்கு ஆன்சர் வந்து tautology of proposition இருக்குது.